விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் கைவிடப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ விடாமுயற்சி ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியே எழுந்து கொண்டு இருக்கு. ஏன்னா விடாமுயற்சியை தாண்டி அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரே பயங்கரமாக ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு கரெக்டாக 6:31 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறது. அதுக்குள்ளே படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் விடாமுயற்சி திரைப்படம் கடந்த 2 வருஷமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். படத்தோட விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டில் லுக்கை தாண்டி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட 89% ஆஃப் ஷூட்டிங் முடிவடைந்து விட்டது. இன்னும் சில காட்சிகள் தான் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி படக்குழு சொல்லியிருந்தாலும் இன்னும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் ஆகலை. இப்போ இணையதளத்தில் ஒரு விஷயம் பரவி கொண்டு இருக்குது. அதான் விடாமுயற்சி திரைப்படத்தை அஜித் கைவிட்டுட்டாங்க. இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித் நடிக்கல அப்படிங்கிற ஒரு ஷாக்கான நியூஸ் தான் பரவி கொண்டு இருக்கு. அதனால தான் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு இவ்வளோ அப்டேட் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. இன்னும் விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தையும் பரவி கொண்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.